சண்டைல கால வாய்ப்பே கிடையாது. ஒரு ஒரு வார்த்தை, ஒரு சொல் நிற்கணும், அவ்வளோதான். அதுதான் சார் குழந்தைங்க பண்ணணும். அது அவங்க நல்லதுக்கு தானே நம்ம பண்ணுறோம். அந்த ப்ரெசன்ட் மீடியா அவங்க இவ்வளோ கேமரா இருக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது, ஆனால் சந்தோஷமாக இருக்குது எனக்கு. என்னோடய ஃபஸ்ட்டு படத்துக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு அம்மா சம்மந்தமான ஒரு கதை, ஒரு உமன்ஸ் பேஸ்டில் இருக்க ஒரு கதை. அவங்களுக்காக ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். வெளியில் வந்த எல்லாருமே நீங்கள் பாசிட்டிவாக சொன்னது ரொம்ப 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 நன்றி. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு நினைக்கிறேன். இத்தனை கேமராவும் என்னை பார்க்குதுன்னும் போது ஒரு சாதாரண ஒரு இடத்துலேருந்து வந்த ஒரு பையன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இன்னும் கொண்டு போகணும் இந்த படத்தை, ஏன்னா இது எல்லாருக்கும் தேவையான ஒரு படமாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த படத்தில் பாட்டாக இருக்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம். மார்ச் 7ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் ஃபேமிலியோட வந்து படம் பாருங்கள். இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் கூட. ஏன்னா மதர்ஸ் டேயில் ஆக்சுவலாக வந்து விமென்ஸ் டேயில் ரிலீஸ் பண்ணோம். ஒரு நாள் முன்னாடி மார்ச் 7 ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் உலகத்தில் இருக்கிற அத்தனை தாய்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அம்மாக்களை பற்றி எடுத்துன ஒரு கதை. நான் ஒரு அம்மாவாக ரொம்ப பெருமைப்படுறேன். பிரிட்டோ, ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து நடக்கிற மாதிரி நீங்கள் மதர் ஸ்டெப் எடுத்து கால் வச்சுருக்கீங்க. டெஃபினட்டாக யூ ஹாவ் அ வெரி ப்ராமிசிங் ஃப்யூச்சர். நான் சத்தியமாக ஒரு ஃப்ரேம் கூட இந்த படம் பார்க்கல. நான் தியேட்டரில் நாள் பார்க்கணுன்ற ஒரு இதில் நான் இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து வெளியில் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா இருக்குது, தொடங்கி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியுது, எங்கள் இயக்குனருக்கு தான் தெரியும். இது ஒரு நல்ல படம், ஃபீல் குட் ஃபில்ம். டெஃபினட்டாக எல்லோரும் ரிலேட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே உங்கள் அம்மா ஞாபகம் வருவாங்க கண்டிப்பாக. அப்படி ஒரு பொக்கிஷமான படம் இது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் எல்லோரும் தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்க. இதெல்லாமே வந்து ஒரு இந்த மாதிரி படங்களில் வந்து நம்ம வரவேற்கணும். அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ஃபீல் குட் ஆகிற ஒரு படம் இது. ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி அ உமன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச் பிரிட்டோஜி. இட்ஸ் அ கிஃப்ட் ஃபார் இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு. இந்த ஒரு படம் வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு கிஃப்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. யா. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா எல்லோரும் ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. நான் இன்னும் படம் பார்க்கல. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் இட் டு வாட்ச் இன் தி தியேட்டர்ஸ் அண்ட் தியேட்டர் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ். நான் பிரிட்டோஸுக்கு ஒரு பெரிய 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 நன்றி சொல்லணும். அண்ட் இந்த படம் அம்மா பற்றி, நான் அம்மா கூட நடித்தேன். ஸோ இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ எஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் எஸ், தேங்க்யூ. வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அம்மா, சிஸ்டர்ஸு, குடும்ப உறவுகள் பற்றின நிறைய படங்கள் தமிழில் வந்திருக்கு. எல்லா படமுமே சக்ஸஸ் ஆகிருக்கு. எங்களுடைய நிறுவனம் ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷ்னல் மற்றும் சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் 2 பேர் சேர்ந்து இது எங்களுடைய 2வது படைப்பு. முதல் படம் மதிமாறன். நீங்கள்லாம் அந்த படத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அந்த படம் அந்தளவுக்கு பேசப்பட்டிருக்காது. சின்ன கம்பெனி, ஆனாலும் நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு வந்திருக்கோம். ஊடகத் தோழர்கள் உங்களுடைய ஒத்துழைப்போட ஆதரவோட இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு செல்லுங்கள். இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு வரும்பொழுது எல்லாருமே பாசிட்டிவாக சொன்னீங்க. அதுபோக இந்த படத்துடைய இயக்குனர் ஒரு ஆகச்சிறந்த இயக்குனராக எதிர்காலத்தில் வருவார். இந்த படத்தில் ஒர்க் பண்ண இசையமைப்பாளர், சினிமாட்டோகிராஃபர், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. சினிமானே கஷ்டம்தான், எந்த தொழிலுமே கஷ்டமான தொழில் தான். ஆனாலும் நீங்களாம் அதை பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு இந்த படத்தை எந்த அளவுக்கு உங்களால் கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க. அடுத்தடுத்த படங்களில் வெகு விரைவில் உங்களை சந்திப்போம். இந்த படத்தில் இணைந்த நண்பர் தோழர் நட்டி நட்ராஜ், யோகி பாபு, இயக்குனர் எம் பாரதி ராஜா, வடிவுக்கரசி, சுரேஷ் மேனன், நிறைய பேர் வர முடியல, சாண்டி, ரியோ, மைம் கோபி, ரிஷிகாந்த், நிறைய 34 பேர் சொன்னால் ரொம்ப லேட் ஆகிடும். சூடாக வேறு இருக்கு பாவம். அதனால் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். என் பேர் நவீன் சீதாராமன். தொடர்ந்து நாங்கள் படம் போகணும்னு நான் ஆர்வத்தோடு வந்திருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டோட நன்றி, வணக்கம். மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி.
இவ்வளோ இவ்வளோ மீடியாவும் எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சத்தமா ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வர மார்ச் 7 நிறமாறும் உலகில் தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு நான் என்னோட படத்தோட சினிமாட்டோகிராஃபர் மணிகண்டன் ராஜா பேசுகிறேன். இந்த படம் உமன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக தேட்டரில் விசிட் பண்ணணும். தேட்டரில் விசிட் பண்ணாமல் டேரக்ட்னு ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து கொண்டாட வேணாம், தேட்டர்லேயே முன்னாடியே கொண்டாடிடுங்கிறது உங்களை பணியோட கேட்குறேன். தேங்க்ஸ். நிறைய படம் நம்ம பார்த்துருக்கோம். சரி. 4 ஸ்டோரி 5 ஸ்டோரிலாம் இந்த லாஸ்ட்டாக ஒரு கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணாமல் அப்படியே ஆக்சுவலி சார் கோர் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸை வச்சு தான் சார் மெயின் கோர். இப்போ வந்து ஒரு பைக் வாங்கி கொடுக்கலன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க, மொபைல் வாங்கி கொடுக்கலன்னா இதாகிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம். அது மாதிரி சின்னதாக ஒரு விஷயத்துக்காக இப்போ என்னென்னா எல்லாருக்குமே எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தான் இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி எவ்வளோ பார்த்துருப்பாங்க நம்ம அம்மா அப்பா, அவங்கள பற்றி நம்ம நினைக்கிறதுல ஒரு செகண்டில் நம்மளோட இது போயிடுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த இதில் நடக்குது. அது ஒரு ஜேர்னியில் ஒரு விஷயத்தில் அந்த சில கதைகள் கேட்கும்போது அவங்களோட இது மாதிரி அவங்க என்ன ஆகுறாங்கன்றது தான் இந்த கதை. ஸோ அது வசதி வாய்ந்தவங்க தான் வந்து அம்மாவை வந்து கழித்து விட்டு போகிறாங்க. வசதி இல்லாதவங்க கொஞ்சம் ரொம்ப கேரத்து பார்த்துக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க, நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா? இல்லை சார், அதுதான் சார். இப்போ அப்படி கிடையாது. அம்மா அது வசதியாகட்டும் இல்லை வந்து இதாகட்டும், நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ உள்ளதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் சார். நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு கூட ஒரு 10 தடவை நம்ம டக்குன்னு பார்த்துடுறோம் இல்லையா? ஸோ கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணுங்கள், நமக்காக உள்ளவங்களை சுற்றி பாருங்கன்றதுக்கான ஒரு அழகான படம் சார். சொல்லுங்க. அவ்வளோ பெரிய கேன்சரை காட்டிட்டு கட்டிட்டு கொடுத்தோன்னு இறந்த மாதிரி காட்டியிருக்காங்க. இல்லை, அந்த எபிசோடோட ஸ்ட்ரென்த் அவ்வளோதானே. அதுக்கு மேலே அதை ப்ரொலாங் பண்ண முடியாது. அது ஒரு தனி கதையாக மாறும். அதனால அது இந்த அளவோடு இருக்கிறது நல்லது தான். எதுவுமே அளவோடு இருந்தால் நல்லா இருக்கும் சார். படம் தான் சார் பண்ணிருக்கேன். இல்லை, அதனால தான் சார். எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு பேலன்ஸ்டாக தான் சார் இருக்கும் இந்த கதைகள் 4மே. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டு வந்து ஒரு மாதிரி ஹாப்பி எண்டிங்காக தான் முடிச்சிருப்பேன். நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாண்டியனோட கதை வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக ஒரு மாதிரி அமைதியாக்கி தான் அவங்கள அனுப்பும். அது வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சார். சில விஷயங்கள் அதை புரியுதும் அதுக்காக சார். இதில் சார் ஃபஸ்ட்டு வாட்டி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் சார். இது ஆக்சுவலி வந்து இதில் உள்ள 4 மெயின் கதைகள்லையுமே என்னோட விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்கள், எனக்கு நடந்த விஷயங்கள், நான் கேள்விட்ட விஷயங்கள் இருக்குது சார். இதில் இந்த பாரதிராஜோட ஓட்டு கூட வழி இல்லாத மாதிரி தான் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கேன். கவர்மெண்ட்லேயே முதியோர் பென்ஷன் சொல்லிட்டு கொடுக்குறேன். 1000 ரூபா 1000 ரூபா கொடுக்குறேன். இல்லை, அது கூட கிடைக்காத அளவுக்கு நீங்கள் அந்த, ஏன்னா 2002 தான் கான்ட்ராக்ட். ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் ரேஷன் எடுத்து 10 அரிசி கொடுக்குறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அவங்க பட்டினியாக இருக்கிற மாதிரிலாம் காட்டுறது இல்லை சார். முதல்ல அது வந்து சொல்லலாமான்னு தெரியல இப்பயே. ஆனால் பட் உடம்பும் ரொம்ப முடியாதவங்க தான் ஆக்சுவலி அவங்களுக்குள்ள இது. ஆனால் வந்து என்னென்னா அவங்க வெளியில் யார்ட்டையும் கேட்கணுன்ற ஒரு இது இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு. அதை தாண்டி என்னென்னா நிறைய பேருக்கு அது தெரியல சார். நீங்கள் சொல்கிறது வந்து நிறைய பேர் தெரியாது. இல்லை சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க சார். நீங்கள் சொல்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அது வந்து உண்மையிலே சொல்கிறேன் சார். இப்போ எங்கள் விதவைகளுக்குன்னு ஒரு அமௌண்ட் வருதுன்னு உங்களுக்கு தெரியுங்க சார்? OAP வருது. எங்கள் அம்மாவுக்கு வரல சார். எங்கள் அம்மாவுக்கு வரல. இல்லை, எங்கள் அம்மாவுக்கு வரல சார். நிறைய பேருக்கு பேசுறேன். கூட நடிச்சிருக்கீங்க. அடி பட்டார்னு ஒரு அடி விடுவீங்க. எவ்வளவு கேட்குவாங்க? இல்லை, 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. நான் அடித்து சொல்லி கொடுத்து தான் எல்லாத்தையும் வளர்த்துருக்கேன். 2 பொண்ணுங்களையும் அப்படி தான் வளர்த்துருக்கேன் நான். நிஜமான அடி தான். ஒரு டேக்கு தான். என்ன பழகிடுச்சு சார். சண்டைல காலைல வாய்ப்பே கிடையாது. ஒரு வார்த்தை, ஒரு சொல் நிற்கணும், அவ்வளோதான். அதுதான் சார் குழந்தைங்க பண்ணணும். அது அவங்க நல்லதுக்கு தானே நம்ம பண்ணுறோம். ஸோ அது எங்கே நம்ம தவறி விடுறோமோ அதோட ரிசல்ட் எல்லாருக்குமே புரியும். ஸோ நம்ம ஆக்சுவலி அம்மாக்கள், மதர்ஸ் தான் பெஸ்ட் டீச்சர்ஸ் குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் ஸ்கூல். அதான் நான் சொல்லுவேன்.
புதுசா வீடு கட்டுறவங்க கூட பார்த்தீங்கன்னா வளர்க்கக்கூடிய நிலத்தீவுகளுக்கு தனியாக ஒரு ரூம் கட்டுறாங்க. ஆனால் பேரண்ட்ஸுக்கு கேட்டாமல் இப்போ முழு விஷயம்றாங்க. இந்த படத்தை பார்த்தா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சார் அது நிறைய அதான் சார் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் சார். இதை நான் நேருக்கு நேராக பார்த்த ஒரு ஒரு உண்மை சம்பவம் தான் வச்சுக்கோங்களேன். இன்னமும் அது நடந்துக்கிட்டே தானே சார் இருக்குது. இன்னும் என்ட்ரி எழுதிக்கிட்டே தானே இருக்காங்க முதியோர் இல்லத்தில். இது கண்டிப்பாக மாறணும், ஒருத்தவங்களாவது மாறணுன்றத இந்த கதையை நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லும் போது நான் உண்மை போய் இது வந்து ரொம்ப ப்ரொலாங் பண்ணலை. ஒரிஜினலாகவே ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் இந்த கதையை கேட்டு யூஎஸ்லேருந்து இங்கே செட்டில் ஆகிட்டார். இதுதான் உண்மை. இது நடந்துச்சு. இது நடந்ததுக்கப்புறம் தான் தைரியம் வந்துச்சு இந்த கதையை நான் எடுக்கணுன்றது. நிறைய நடக்குது சார். வீட்டில் இடம் இல்லாமல் மலையை பாய்க்கு போட்டு வந்து பேரண்ட்ஸ் சேர்க்குறாங்க. இந்த படத்தை பார்த்தா அந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இது குத்தும் சார். கண்டிப்பாக மாறுவாங்க, நம்புகிறேன் சார். அதுக்கு அவர் தான் பண்ணுவீங்களா இல்லை விஜய் சார் இல்லைங்க சார். அண்ணன் ஆமாம் யோகி பாபு அண்ணன் தான் நம்ம பேசுறது. சார் எனக்கு இல்லை அடுத்ததில் கண்டிப்பாக சொல்லிடுறேன் சார். அப்பாவுக்குன்னு தனியாக ஒன்று சார். அம்மா வந்து உலகம் சார். அப்பாவுக்குன்னு தனியாக ஒரு பண்ணிடலாம் சார் கண்டிப்பாக. ஆமாம் சார் கண்டிப்பாக இது அம்மாவுக்காக கண்டிப்பாக ஹிட் ஆகும் சார். நீங்களாம் இருக்கீங்க சார். ஆமாம் சார் மார்ச் 8ன்றதுனால. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.